லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழுதும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இப்பொழுது லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 12 தி ஆரிஜின் ஆஃப் தி இக்னோரன்ஸ் என்கின்ற தலைப்பை பார்த்து கொண்டிருக்கின்றோம். போன செஷன்ல பேராகிராஃப் 3 and 4 பார்த்தோம். இந்த செஷன்ல மேற்கொண்டு தொடரலாம். என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். சாப்டர்னுடைய தலைப்பு பார்த்தோம் அப்படின்னா, எங்கிருந்து அறியாமை தோன்றுகின்றது. அறியாமையின் தோற்றுவாயை கண்டறியும் பொழுது எந்த அடிப்படை உண்மையின் பெயரில் நாம் கண்டறிய வேண்டும். இந்த உலகத்தில் பார்த்தோம் என்றால், நம் ஒட்டுமொத்த இந்த மனித சமுதாயம் அறியாமல் இருக்கின்றதை பார்க்கின்றோம். அறியாமை என்றால் என்ன பொருள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்த பகவான் உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகளினுடைய பொருளை மீண்டும் மீண்டும் நினைவு கூறுதல் நன்று. அறியாமை என்றால் என்ன? அந்த ஒருமை என்கின்ற உண்மையை அறியாமல் இருத்தல். இக்னோரன்ஸ் ஆஃப் ஒன்னஸ். தனியே இருக்கக்கூடிய அமைப்பு நான் என்கின்ற என்னுடைய அந்த புரிதல் தான் அறியாமையில் இருப்பது என்பது. எல்லாமே ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தினுடைய ஒரு இன்டெகிரல் பார்ட், அதிலிருந்து சிறிதும் பிரியாமல் இருப்பதுதான் நான் என்பதை அறியாமல் இருத்தல். இதுதான் இக்னோரன்ஸ். இக்னோரன்ஸ்னா இக்னோரன்ஸ் ஆஃப் ஒன்னஸ். டிவிஷன்ல தான் நம்ம இருக்கிறோம். அதனால்தான் அதனால்தான் எல்லா விதமான உலகத்தில் தோன்றக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அதுதான் காரணமாக இருக்கின்றது. அதுதான் அது ஈகோவை ஒட்டி செயல்படுகின்றது. மனிதர்களுக்கிடையே பிரச்சனை, நாடுகளுக்கிடையே பிரச்சனை, எல்லாத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த இக்னோரன்ஸ் ஆஃப் ஒன்னஸ் தான். இது தற்பொழுது இந்த உலகம் இருக்கக்கூடிய நிலை. ஆனால் இந்த அறியாமை எங்கிருந்து வந்தது என்பதை நாம் பரிசீலிக்கும் பொழுது, எந்த உண்மையிலிருந்து துவங்க வேண்டும். இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்றோம். ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தினுடைய தோற்றுவாய்க்கு போனாதான் நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். எந்த அடிப்படையில் இருந்து அந்த ப்ராப்ளம் வருகின்றது என்பதை அந்த பேசிஸ். ஒரு முடிச்சு போட்டிருக்கோம். ஒரு முடிச்சு அவிழ்க்க வேண்டும் என்றால் எந்த இடத்துல அந்த முடிச்சு ஆரம்பத்தில் ஆரம்பிக்கின்றது என்பதை பார்த்துதான் மெல்ல மெல்ல அதிலிருந்து தான் நம்ம அவிழ்க்க வேண்டும். அதுபோல இந்த உலகம் என்பது இவ்வாறு இருக்கின்றது. ஆனால் அதனுடைய பேஸ் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எங்கிருந்து இதை கண்டறிவது, இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் எதன் அடிப்படையில், எந்த உண்மையின் அடிப்படையில் நாம் இதற்கான தீர்வை கண்டறிவது? எந்த உண்மையின் அடிப்படையில் என்றால், பிரபஞ்சம், இந்த உலகம் எல்லாமே ஆதியாக எங்கிருந்து தோன்றியுள்ளது என்றால் அந்த சச்சித் ஆனந்தம். இதுதான், இந்த உண்மையின் அடிப்படையில் தான் நாம் இந்த
சந்திக்கக்கூடிய இந்த நமக்கு சவாலாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய அறியாமை என்னுடைய தோற்றுவாயை நாம் கண்டறிய வேண்டும். இதுதான் இந்த பகவான் இந்த சாப்டர்னுடைய அடித்தளமாக நிரப்புகின்றார். நீ பேஸா நம்ம இதுதான் வச்சுக்கணும். இந்த உலகம் என்பது சச்சிதானந்தத்தினுடைய வெளிப்பாடு. இங்கு இருப்பது எல்லாமே அந்த சச்சிதானந்தத்தினுடைய 3 அம்சங்களான எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ், பிளிஸ். எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ், கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், பிளிஸ், இதனுடைய வெளிப்பாடு. இது அல்லாம வேற எதுவுமே கிடையாது. இந்த பேஸ்ல தான் நம்ம இந்த ப்ராப்ளத்தை நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. நம்ம வேற எந்த பேஸா ஒரு 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 லாஜிக் அப்படின்னா, தர்க்கவாதம் அப்படின்னா அந்த அடிப்படை வாதம் அப்படிம்பாங்க, பிரமிஸ் அப்படிம்பாங்க. அது லாஜிக்ல ஒரு பிரமிஸ்ல ஒரு ஆர்குமெண்ட்டை பில்ட் பண்ணிட்டே போறது. அதே போல எந்த பிரமிஸ்ல எந்த உண்மை, இங்க பிரமிஸ் கிடையாது, இங்க உண்மை, எந்த உண்மையின் பேரில் நம்ம வாழ்வில் சந்திக்கக்கூடிய அந்த சவாலாக இருக்கக்கூடிய அறியாமையை நாம் அதனுடைய பரிசீலிப்பது என்ன பேஸ் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் எல்லாமே சச்சிதானந்தத்தில் இருந்த அதனுடைய வெளிப்பாடு. இதுதான் உண்மை, ட்ரூத். சோ அடுத்த கேள்வி எழுகின்றது, சச்சிதானந்தத்தினுடைய வெளிப்பாடாக இந்த உலகம் இருக்கின்றது என்றால், எல்லாமே அந்த சச்சிதானந்தம் என்றால், எல்லாமே அந்த பிரம்மன், பிரம்மன் என்றால் எவ்வாறு இந்த அறியாமை இருக்க முடியும்? இது அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் அளிக்கும் பொழுது பகவான் என்ன செய்கின்றார், வெவ்வேறு தரப்பினருடைய கோட்பாடுகள், கருத்துக்கள், பிலசாபிக்கல் சிஸ்டம்ஸ் அனைத்தையுமே கொண்டு வருகின்றார். அனைத்தையுமே கொண்டு வந்து அதை பகவான் அதை நன்றாக அதை கவனித்து பார்த்து இதுவாக இருக்க முடியாது என்று ஒவ்வொன்றாக அதை விளக்குகின்றார். ஒரு கருத்து என்ன கூறுகின்றது என்றால், எல்லாமே இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, மூலம் என்பது எதுவாக இருக்கின்றது என்றால், அறிய ஒண்ணாத ஒன்றாக இருக்கின்றது, அன்னோபிள், அதுவாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அந்த அன்னோபிளா அந்த அறிய முடியாததாக இருக்கின்றது. எப்படி இருக்கின்றது என்றால், ஒரு நான் எக்ஸிஸ்டன்ஸ், இல்லாத ஒன்றாக இருக்கின்றது. ஆகையினால் அனைத்திற்கும் மூலம் எதுன்னு பார்த்தோம் என்றால், அந்த அறிய ஒண்ணாதது, இல்லாமல் இருப்பது அல்லது சூன்யமாக இருப்பது என்று ஒரு கருத்து, ஒரு கோட்பாடு கூறுகின்றது. இந்த நிர்வாணா என்பதும் பார்த்தோம் அப்படின்னா, நிர்வாணா என்கின்ற சொல்லுக்கும் பகவான் விளக்கம் தருகின்றார். நிர்வாணா என்றால் ஒன்றுமில்லாத நிலையோ பூஜ்யம் என்றோ நினைக்க கூடாது. அது என்ன, எதை உண்மையிலேயே அந்த வார்த்தை, அந்த சொல்லு என்னுடைய உண்மையான பொருள் என்ன என்றால், இட் இஸ் a highest state beyond all notion or experience of self. அதுதான் நிர்வாணா என்பதை ஒழிய இருப்பை அழித்தல் கிடையாது என்ற ஒரு விளக்கத்தையும் தருகின்றார். சோ இந்த கருத்தை பகவான் இல்லாத நிலை, அன்னோபிள், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த அறிய ஒண்ணாதது என்று பார்த்தாலும் கூட அது எல்லாம் கடந்த நிலையை அறிய ஒண்ணாத நிலை என்று எடுத்துக்கொண்டாலும் கூட, அது அறிய ஒண்ணாத நிலை என்றால் மனதினால் அறிய ஒண்ணாத நிலை, அதுதானே ஒழிய அது அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாமல் இல்லை. அந்த இடத்துல இட் கண்டெய்ன்ஸ் எவ்ரிதிங். உண்மையிலேயே எந்த அடிப்படையில் இந்த உபநிடத்தில் என்ன கூறுகின்றது என்றால், அனைத்திற்கும் மூலமாக இருப்பது எதுவென்றால் அந்த சச்சிதானந்தம் தான். அதுதான் அடிப்படை மூலம் என்று உபநிடத்தில் கூறுகின்றது. இதன் அடிப்படையில் தான் நாம் இந்த அறியாமை என்கின்ற ஒரு அம்சத்தை, அதனுடைய மூலத்தை கண்டறிய வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் எல்லாமே அனைத்திற்கும் மூலம் அந்த நான் எக்ஸிஸ்டன்ஸ், ஒன்றுமே இல்லை என்று எடுத்துக்கொண்டால் அது அந்த நெஹிலிஸ்டிங் திங்கிங், அதாவது அனைத்துமே சூன்யம் என்கின்ற வாதத்திற்கு கொண்டு விட்டுவிடும். அதனால அதை நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியாது.
எந்த உண்மையின் அடிப்படையில் நாம் ஆராய வேண்டும் என்றால் அந்த உபநிடத்தில் கூறப்பட்டுள்ள உண்மை. உபநிடத்தில் என்ன கூறுகின்றது? இதை பற்றி தெளிவாக கூறப்படுகின்றது. உபநிடத்தில் அனைத்திற்கும் மூலம் சச்சிதானந்தம் கூறப்பட்டாலும் அதற்கு மேலே ஒரு நிலையை அது வர்ணிக்கின்றது. நான் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த நான் எக்ஸிஸ்டன்ஸ் என்றால் உபநிடத்தில் என்ன விளக்கம் தரப்படுகின்றது என்றால் அது ஒன்றுமில்லாத நிலை அல்ல. இட் இஸ் நாட் எ டினைல் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், பட் அனைத்தையும் கடந்த நிலை, a transcendence of our highest idea. அனைத்தையும் கடந்த நிலை என்றுதான் உபநிடத்தில் கூறுகின்றது. ஸோ இதுதான் உண்மை. இதன் அடிப்படையில் தான் நாம் நம்மளுடைய இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், இதனுடைய மூலம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் அந்த பரம்பொருள் தான் அதனுடைய மூலம், சச்சிதானந்தர் தான் அதனுடைய மூலம். அதன் தான் இந்த அறியாமை எப்படி உருவாகி உள்ளது என்பதை கண்டறிய வேண்டும். பகவான் பார்த்தோம் அப்படின்னா 4 பேராகிராஃப்ஸ் 1, 2, 3, 4, 5 இந்த சாப்டர்ல எந்த மூலத்தின் அடிப்படையில் இந்த அறியாமையை கண்டறிவது என்பதை குறித்து பகவான் 4 சாப்டரில் விளக்குகின்றார். ஏன் 4 சாப்டர் கொள்கிறார் என்றால் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் பி கன்வின்ஸ்ட் தட் இந்த உலகம் என்பது அந்த சச்சிதானந்தத்திலிருந்து தான் வந்தது, அதனுடைய வெளிப்பாடு என்பதை நாம் ஃபர்மா கன்விக்ஷன் வேணும். மற்ற அந்த கன்விக்ஷன் இல்லை அப்படின்னா நமக்கு இந்த சொல்யூஷன் கிடைக்காது. நம்ம இந்த அறியாமை என்கின்ற நிலை ஒரு பக்கமும், மறுபக்கம் அறியாமைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்தா பரம்பொருளாகவும் நாம் இருவேறாக நாம் பார்ப்போம். நம்மால உண்மையை நம்ம கண்டறிய முடியாது. மேலும் பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த கருத்து வெவ்வேறு தரப்பில் கருத்துக்கள் கூறப்படுகின்றன. எல்லாமே அனைத்தும் கடந்த நிலை ஒன்றுமில்லாத நிலை என்றும் ஒரு தரப்பினர் கூறுகின்றனர். நத்திங்னஸ் அல்டிமேட்டா பார்த்தோம் அப்படின்னா சூன்யா நத்திங்னஸ். அப்படி என்றால் எப்படி இந்த நத்திங்னஸ்லேருந்து இந்த நாம் முன்னால் பார்க்கின்ற இந்த பிரபஞ்சம் எவ்வாறு தோன்றி இருக்க முடியும்? நத்திங்னஸ்லேருந்து எதுவுமே வர முடியாது. ஸோ நத்திங்னஸ் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நத்திங்னஸ் எதுவாக இருக்கலாம் என்றால் அனைத்தையும் தன்னுள்ளே அடக்கிய ஒரு பொட்டென்ஷியல், எல்லா விதமான ஒரு சாத்தியக்கூற்றையும் தன்னுள் அடக்கிய ஒரு அமைப்பாகத்தான் அந்த நான் எக்ஸிஸ்டன்ஸ், இந்த நத்திங்னஸ் இருக்க முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால் இந்த ஒன்றுமே இல்லாத ஒரு அமைப்பிலிருந்து எதுவும் வர முடியாது. அவுட் ஆஃப் நத்திங்னஸ் நத்திங் கேன் கம் என்று பகவான் விளக்குகின்றார். உண்மையிலே எதுவாக இருக்க வேண்டும் என்றால் அது அனைத்தையும் தன்னுள்ளே, அனைத்து சாத்தியக்கூறுகளையும் தன்னுள்ளே கொண்டுள்ள ஒரு அமைப்பாகத்தான் இருக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார். அதே போல இன்னொரு எதிர்மாறான சிந்தனை என்னவென்றால் எல்லாமே ஆரம்பத்தில் எல்லாமே ஒரு இந்த பிரபஞ்சம் எல்லாமே ஒரு எதன் அடிப்படையில் இருந்து தோன்றியுள்ளது என்றால் எதுவுமே ஒரு ஒழுங்கில்லாத நிலை, ஒரு கயாட்டிக் ஸ்டேட். அந்த நிலையிலிருந்து தான் இந்த பிரபஞ்சமும் வெளிப்பட்டுள்ளது. ஆகையினால் இந்த பிரபஞ்சத்தில் காணப்படுவது நம்ம அப்பேரண்டா பார்க்கறது என்னவென்றால் ஒரு ஒழுங்கு இல்லை, எல்லாமே ஒரு குழப்பத்தில் இருக்கின்றது. என்ன காரணம் என்றால் இதனுடைய ஆரம்பமே ஒரு குழப்பமான ஒரு கயாஸ், அதிலிருந்து தான் இந்த பிரபஞ்சம் தோன்றியுள்ளது. இந்த பிரபஞ்சத்தில் ஒரு ஆர்டர், ஒரு ஒழுங்கு, ஒரு ஒழுங்கு இருப்பது என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் எல்லாமே பார்த்தோம் என்றால் அந்த ஒரு மெக்கானிக்கலாகவும் எல்லாமே ஒரு ஒழுங்கில்லாத நிலையிலும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகையினால் இதனுடைய மூலம் இந்த பிரபஞ்சம் ஒரு ஒழுங்கில்லாத அமைப்பிலிருந்து தோன்றியது என்கின்ற ஒரு கருத்தம் கூறப்படுகின்றது. பகவான் இதையும் மறுக்கின்றார். அப்படி என்றால் எப்படி இந்த பிரபஞ்சம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஒழுங்கில் தான் நடக்கின்றது. எல்லாமே ஒரு ஆர்டர்டு சீக்வன்ஸ் இதில் தான் நடக்கின்றது. ஆகையினால் இந்த கருத்தையும் நம்மால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பகவான் இறுதியாக என்ன கூறுகின்றார்?
இதெல்லாம் வந்து வெவ்வேறு தாட்ஸ், வெவ்வேறு ஒப்பீனியன்ஸ். எல்லா இந்த எல்லா ஒப்பீனியன்ஸுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதற்கு பின்னாடி வந்து ஒவ்வொரு ஒப்பீனியனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கருத்து இருக்கின்றது, ஒரு உண்மை இருக்கின்றது, ஆனால் அது பிழை இருக்கின்றது. ஆகையினால எதையுமே நாம் நிராகரிக்காமல் அது ஒவ்வொரு அந்த கருத்துக்களுக்கு பின்னால் உள்ள உண்மையை நாம் நோக்கி செல்ல வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் நம்ம என்னதான் வந்து இதுல எல்லாம் வந்து எரர்ஸ் பிழைகள் இருந்தாலும் கூட இந்த பிழைகள் எல்லாம் வந்து பிழைகளை தாண்டி நம்மால வந்து உண்மையை கண்டறிய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். எல்லா பிழைகளும் நம்மை இந்த எதிர்மறையான கருத்துக்கள், எதிர்மறையான சிந்தனைகள், கோட்பாடுகள் எல்லாமே வந்து பிழைகளாக கருதப்பட்டாலும் கூட அந்த பிழைகளும் நம்மை அந்த பிழைகளும் நமக்கு எவ்வாறு உதவுகின்றன என்றால் உண்மையை நோக்கி அழைத்து செல்வதற்கு இப்பேற்பட்ட பிழைக்கு உட்பட்ட சிந்தனைகளும் நமக்கு உதவுகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால பிழை என்றால் என்ன, எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அது வந்து ஒரு அரைகுறையான நாலேஜ். an error is an incomplete knowledge. அது பிழைகள் எல்லாம் எதற்கு உதவுகின்றன என்றால் they become stepping stones to true knowledge என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த இறுதியாக பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த உபநிடதத்தில் கூறியுள்ளது போல எதை அறிந்தால் அனைத்துமே அறிய முடியுமோ அதை அறிய வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எதை அறிந்தால் அனைத்தையுமே அறிய முடியுமோ அதை நாம் அறிய வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த முண்டகோபனிஷத்தில் வரக்கூடிய அந்த வாக்கியம் that when that is known all is known. மற்றபடி சாஸ்திர நாலேஜோ இல்ல மற்றபடி மற்ற எல்லா துறைகளை சார்ந்த நாலேஜோ வந்து நமக்கு வந்து ரியல் நாலேஜ் கிடையாது. only the knowledge of Brahman is the real knowledge. that when that is known all is known. அதன் அடிப்படையில் தான் நாம் செல்ல வேண்டும் என்று இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார். அதைத்தான் நாம் வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், அது நம்மளுடைய ஆரம்ப கட்டமாக எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த கருத்தை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அப்பொழுதுதான் நாம் அந்த அறியாமை என்பதற்கான ஒரு சரியான தீர்வை நாம் காண முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பிகாஸ் பகவான் இறுதியாக என்ன குறிப்பிடுகின்றார்? இந்த it is that alone that can carry in it a key to the paradoxes of the universe என்று குறிப்பிடுகின்றார். இந்த பிரபஞ்சமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாரடாக்ஸா இருக்கு. சாதாரண மனித அறிவுக்கு அதனுடைய செயல்பாட்டை புரிந்து கொள்ள முடிவதில்லை. அப்படின்னா சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் only by knowing that. அங்குதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய பாரடாக்சஸ், புதிர்களுக்கான விடை அங்குதான் இருக்கின்றது என்று முடிக்கின்றார். paragraph 5 உள்ள போகலாம் அடுத்தது. Chapter 12, The Origin of the Ignorance, paragraph 5. This something is, as Vedanta insists, and as we have throughout insisted, in its manifest nature Satchitananda, eternity of absolute existence, consciousness, and bliss. It is from this primal truth that we must start in approaching the problem. And it is evident then that the solution must be found in an action of consciousness manifesting itself as knowledge, and yet limiting that knowledge in such a way as to create the phenomenon of the ignorance. And since the ignorance is a phenomenon of the dynamic action of force of consciousness, not an essential fact but a creation, a consequence of that action, it is this force aspect of consciousness that it will be fruitful to consider. Thank you, sir. Thank you. Explanation. Yes, please. Explanation. We have seen
that by knowing the absolute, all truths can be reconciled. It must be kept as our constant base because it has the key to all the paradoxes of the world. That is Sachidananda in its manifest nature, a trinity of absolute existence, consciousness, and bliss. The solution to the problem of ignorance must be found in an action of consciousness manifesting itself as knowledge. Yet, it is limiting that knowledge in such a way as to create the phenomena of ignorance. Ignorance is a phenomenon of the dynamic action of force of consciousness. It is not an essential fact. It means, in its nature, there is no ignorance. It is but a creation. It is a consequence of its dynamic action. When there is dynamism, there is force involved. Therefore, it is this force aspect of consciousness that it will be fruitful to consider. Thank you, sir. Thank you. The Vedantic ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த வேதாந்திக் ட்ரூத் எதை அடிப்படையாக எடுத்துக்கொள்கின்றது என்றால், இந்த சச்சிதானந்தம் அதுதான் அனைத்திற்குமே மூலமாக அது கருதுகின்றது. இந்த சச்சிதானந்தம் என்பது எவ்வாறு தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால், அப்சல்யூட் எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ் அண்ட் பிளிஸ். இதுதான் 3 அம்சங்களாக ஒரு சேர தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஸோ இதுதான் பிரைமல் ட்ரூத், அடிப்படை உண்மை. இதிலிருந்து தான் நாம் இந்த உலகம் எவ்வாறு அறியாமையில் இருக்கின்றது என்பதை நாம் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இப்போ இந்த சச்சிதானந்தம் என்றால் எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ், பிளிஸ். அந்த கான்சியஸ்னஸ், இந்த உலகம் அதிலிருந்து தான் வெளிப்படுகின்றது என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, சச்சிதானந்தம் அதனுடைய அந்த கான்சியஸ்னஸ், அந்த சித், அது தன்னுடைய சித் சக்தியின் மூலமாக இந்த உலகத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. சச்சிதானந்தம் அதனுடைய அடிப்படை அம்சங்களாக பார்த்தோம். ஆனால் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அது ஒரு செயல்படும் நிலையில் செயல்புரிந்துதானே வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் அதனுடைய டைனமிக் ஸ்டேட். அதனுடைய ஸ்டாட்டிக் ஸ்டேட்ல இந்த அம்சங்களை தன்னுள் கொண்டு இருக்கின்றது, எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ், பிளிஸ். ஆனால் அதனுடைய டைனமிக் ஸ்டேட் தன்னை வெளிப்படும். அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், இன் இட்ஸ் மேனிஃபெஸ்ட் நேச்சர் அப்படிங்கிறார். தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது அந்த கான்சியஸ்னஸ், சித் சக்தி, அதன் மூலமாகத்தான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. சோ வெளிப்படுத்துதல் என்பது நடைபெறுகின்றது இந்த பிரபஞ்சத்துல. இந்த பிரபஞ்சம் என்பது எதனுடைய எந்த ஒரு பிரபஞ்சத்தினுடைய வெளிப்படுதலுக்கு பின்னால எது பிரதானமாக இருக்கின்றது என்றால், இந்த சச்சிதானந்தத்தினுடைய அந்த சித் சக்தி தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுதல் என்கின்ற செயல்தான் பிரதானமாக இருக்கின்றது. இங்க பகவான் என்ன கூறுகின்றார், அந்த சச்சிதானந்தத்தினுடைய அந்த கான்சியஸ்னஸ் அது தன்னுடைய சக்தியின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அவ்வாறு வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது சச்சிதானந்தத்தினுடைய கான்சியஸ்னஸ் என்பது ஃபுல் நாலேஜ்.
இல்லையா? அதோடைய அடிப்படை தன்மையே ஃபுல் நாலேஜ். ஆனால் என்ன கூறுகின்றோம்? அது தன்னுடைய சக்தியின் மூலமாக இந்த பிரபஞ்சத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்று கூறுகின்றோம். இந்த பிரபஞ்சம் அறியாமையில் இருக்கின்றது என்று கூறுகின்றோம். இது இது எவ்வாறு சாத்தியம்? சச்சிதானந்தத்தினுடைய கான்சியஸ்னஸ் தான் தன்னுடைய சித் சக்தியின் மூலமாக இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால் எப்படி இங்கு அறியாமை தோன்றுவது சாத்தியம்? அதுக்குத்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? அந்த சக்தி, அந்த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், அது எவ்வாறு தன்னை இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்பதை சற்று ஆராய்ந்தால் நமக்கு இந்த உண்மை புரியும் அப்படிங்கிறார். இந்த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், சித் சக்தி எவ்வாறு இந்த பிரபஞ்சத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்பதை சற்று கவனமாக ஆராய்ந்தால் நமக்கு இந்த அறியாமை என்பது எவ்வாறு தோன்றுகின்றது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார். அது எவ்வாறு என்றால், எப்படி என்றால், இந்த சச்சிதானந்தத்தினுடைய கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கின்றது என்று பார்த்தோம்? அப்சல்யூட்டா இருக்கின்றது இல்லையா? அப்சல்யூட்னா அது எதனாலும் எதையும் சார்ந்து இராமல் அப்சல்யூட்டா இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த நிலை எவ்வாறு தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால், தன்னை அதனுடைய ஒரு குறுகிய நிலையில், எல்லைக்குட்பட்ட நிலையில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இட் இஸ் லிமிட்டிங் த நாலேஜ். எவ்வாறு தன்னை அவ்வாறு ஒரு எல்லைக்குள் உட்படுத்திக் கொள்கின்றது என்றால், அறியாமை என்கின்ற ஒரு நிலைக்கு தன்னை உட்படுத்தும் வகையில் தன்னுடைய முழு ஞானத்தையும் அது ஒரு எல்லைக்குள் சுருக்கிக் கொள்கின்றது. இதற்கு உதாரணம் நம்ம சொல்லலாம். இதற்கு உதாரணம் என்னவென்றால், ஃபார் எக்ஸாம்பிள், நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் புத்தகத்தை, ஒரு மிகவும் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது நம்முடைய முழு கவனமும் அந்த புத்தகத்தின் மேல் போய்விடுகின்றது. சில சமயம் நாம் எங்கு இருக்கின்றோம் என்பதையும் மறந்து விடுகின்றோம். நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதையும் நாம் மறந்து விடுகின்றோம். அதர்வைஸ் நம்ம ஒரு வீட்டில் இருக்கின்றோம் என்றால் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் அது குறித்த முழு நாலேஜும் நமக்கு இருக்கு. இது மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியில நம்மை முழுவதுமாக நம்மளுடைய கவனத்தை குவித்துக் கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த ஆக்டிவிட்டியில மாத்திரம்தான் நம்மளுடைய நாலேஜ் இருக்கு. மற்றவை குறித்த ஒரு அறியாமையில் இருக்கின்றோம். அதனால என்ன செய்கின்றோம்? நம்மளுடைய அந்த நாலேஜ் என்பதை சுருக்கிக் கொள்கின்றோம். எதன் மீது செயல்படுகின்றோமோ அதன் மீது குவித்துக் கொண்டு சுருக்கிக் கொள்கின்றோம். அதே போலத்தான் இங்கு பகவான் கூறுகின்றார். முழு ஞானமாக இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் என்ன செய்கின்றது? It is limiting that knowledge in such a way as to create the phenomenon of the ignorance என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த ignorance எப்படின்னா எதனால் ஏற்படுகின்றது என்றால், இந்த சித் சக்தி தன்னை செயல்பட்டு இந்த பிரபஞ்சமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது அந்த செயலினால் ஏற்படுகின்றது என்று குறிப்பிடுகின்றார். The ignorance is a phenomenon of the dynamic action of force of consciousness என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் இந்த இக்னோரன்ஸ் என்பது அந்த சச்சிதானந்தத்தினுடைய ஒரு அம்சமாக இருக்கின்ற அடிப்படை அம்சமா என்றால் இல்லை. இட் இஸ் நாட் an essential fact but a creation. அதுவே தன்னை உருவாக்கிக் கொள்கின்றதை ஒழிய அதனுடைய அடிப்படை அம்சம் எதுவென்றால் அப்சல்யூட் கான்சியஸ்னஸ். அறுதியான அந்த கான்சியஸ்னஸ் தான் அதனுடைய அடிப்படை அம்சம். இக்னோரன்ஸ் அதனுடைய ஒரு தன்னிலிருந்து அப்படிப்பட்ட ஒரு நிலையை அது உருவாக்கி கொள்கின்றது. இட் இஸ் நாட் an essential fact but a creation அப்படிங்கிறார். அது மாத்திரம் இல்ல, கான்சிக்வன்ஸ் ஆஃப் தட் ஆக்ஷன். அந்த சச்சிதானந்தம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது அந்த சக்தியை சுருக்கிக் கொள்வதால் ஏற்படக்கூடிய விளைவுதான் இந்த அறியாமை என்பது. சோ பகவான் என்ன கோருகின்றார்? எவ்வாறு அந்த சக்தி தன்னை சுருக்கிக் கொண்டு அறியாமையாக இங்க காணப்படுகின்றது என்பதை நாம் ஆராய்ந்தால் நமக்கு நம்மளுடைய
புதிருக்கான விடை கிடைக்கும் அப்படிங்கிறார். இட் இஸ் திஸ் ஃபோர்ஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் தட் இட் வில் பி ஃப்ரூட்ஃபுல் டு கன்சிடர் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது பார்க்கலாம். Absolute consciousness is in its nature absolute power. The nature of Chit is Shakti. Force or Shakti concentrated and energized for cognition or for action in a realizing power, effective or creative. The power of conscious being dwelling upon itself and bringing out, as it were, by the heat of its incubation. There is a footnote given here. Tapas means literally heat. Afterwards, any kind of energism, ascesis, austerity of conscious force acting upon itself or its object. The world was created by tapas in the form, says the ancient image, of an egg, which being broken again by tapas, heat of incubation of conscious force, the Purusha emerged, soul in nature, like a bird from the egg. It may be observed that the usual translation of the word tapasya in English books, penance, is quite misleading. The idea of penance entered rarely into the austerities practiced by Indian ascetics. Nor was mortification of the body the essence even of the most severe and self-afflicting austerities. The aim was rather an overpassing of the hold of the bodily nature on the consciousness, or else a supernormal energizing of the consciousness and will to gain some spiritual or other object. We'll go back to the main text. By the heat of its incubation, the seed and development of all that is within it, or to use a language convenient to our minds, of all its truths and potentialities, has created the universe. Thank you, sir. படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். Explanation. Consciousness and power, Chit Sakti, are inseparable. The nature of Chit is Sakti. Therefore, absolute consciousness is in its nature absolute power. The force is concentrated and energized for cognition, that is knowledge, or for action. In its realizing power, this force is effective, that is causes some action, or creative, creates something. The power of conscious being dwells upon itself and brings out, in a way, by the heat of its incubation, the seed and development of all that is within it. So to speak, it brings out all its truths and potentialities. This power has created the universe. The intense concentration of force of consciousness on its object is called tapas. It is the concentration of one's power on the chosen object. This tapas is the secret of all creation. Explanation on the word tapas. Tapas means heat.
It is the discipline of conscious force acting upon itself. In the ancient image, the world as an egg was created by tapas. Again, by tapas, by the heat of incubation, the egg being broken, the Purusha emerged. It is the soul in nature, like a bird from the egg. The equivalent English word penance, self-infliction of punishment for tapasya is misleading. The idea of penance was not there in the austerities practiced by Indian Aztecs. Punishing one's body was never the essence of the most severe disciplines. The aim was to overcome the hold of one's body over one's consciousness, or it was a supernormal energizing of one's consciousness to gain some spiritual victory. Thank you, sir. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஸோ எப்படி எகைன் பகவான் வந்து இந்த ஆரிஜின் ஆஃப் த வேர்ல்டு, எப்படி இந்த உலகம் உருவாகியது அப்படிங்கிறத பத்தி கூறுகின்றார். சச்சிதானந்தான் அடிப்படைன்னு பார்த்தோம். சச்சிதானந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், அதுதான் இந்த சிருஷ்டியை உருவாக்கியது என்பதை பார்த்தோம். அது எப்படி அந்த சிட் சக்தி வந்து இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி உள்ளது என்றால், இந்த அதனுடைய ஒரு அப்சல்யூட் பவர். இந்த சிட் சக்தி வந்து, அந்த சித் என்பதும் அப்சல்யூட் தான். அதனுடைய சக்தியும் பார்த்தோம் அப்படின்னா அப்சல்யூட் பவர். இந்த சிட் சக்தி தான் வந்து அதனுடைய கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம்ல செயல்பட்டு ஒன்றை உருவாக்குகின்றது. அந்த ஒரு சக்தியை வந்து ஒரு இடத்துல குவித்து கொண்டு செயல்படும் பொழுது ஒரு சிருஷ்டி ஏற்படுகின்றது. சிருஷ்டி எப்படி ஏற்படுகின்றது என்றால், சக்தியை ஒன்று திரட்டி ஒருமுகப்படுத்தி குவித்து கொண்டு செயல்படும் பொழுது அதிலிருந்து ஒரு சிருஷ்டி உருவாகுகின்றது. அதைத்தான் பகவான் எவ்வாறு கூறுகின்றார்? த பவர் ஆஃப் கான்சியஸ் பீயிங் டுவெல்லிங் அப்பான் இட் செல்ஃப். தன் மீதே தன்னுடைய சக்தியை குவித்து கொண்டு செயல்படுகின்றது. எப்படி வந்து அந்த அடைகாத்து ஒன்றை ஒரு முட்டையை அடைகாத்து அதிலிருந்து நாம் அந்த கோழி குஞ்சு பொறிக்கின்றதோ அதே போல பகவான், ஒரு பறவை வந்து குஞ்சு பொறிக்கின்றதோ அதே போல பகவான் என்ன கூறுகின்றார்? அந்த பரம்பொருள் தன்மீதே தன்னுடைய சக்தியை ஒருமுகப்படுத்தி குவித்து கொண்டு அதன் மூலமாக இந்த சிருஷ்டியை வெளிப்படுத்துகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். The power of conscious being dwelling upon itself and bringing out, as it were, by the heat of its incubation, the seed and development of all that is within it. ஏன்னா இந்த பிரபஞ்சம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எவ்வாறு வர வேண்டும் என்று அதனுடைய கரு எல்லாமே எங்க இருக்குன்னா அதுக்குள்ளேயே இருக்கின்றது. ஸோ அந்த தபஸ் மூலமாக, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எனர்ஜி மூலமாகத்தான் இந்த பிரபஞ்சம் வெளிப்படுகின்றது. ஏன்னா எல்லா உண்மைகளும் அங்குதான் இருக்கின்றன, எல்லா சாத்தியக்கூறுகளும் அங்குதான் இருக்கின்றன. அதன் மூலமாகத்தான் இந்த பிரபஞ்சம் என்பது உருவாகியுள்ளது. இந்த பகவான் முக்கியமான ஒரு கருத்து என்ன கூறுகின்றார் என்றால், தபஸ் என்றால் என்ன அர்த்தம் என்று விளக்குகின்றார். இந்த இன்டென்ஸ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சித் சக்தி, இன்டென்ஸ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சித் சக்தி ஆன் இட் செல்ஃப், ஆன் அன் ஆப்ஜெக்ட், அதுதான் வந்து தபஸ் அப்படிங்கிறது. தபஸ் தான் வந்து சீக்ரெட் ஆஃப் ஆல் கிரியேஷன் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். தபஸ் அப்படிங்கிறதுக்கு பகவான் என்ன கூறுகின்றார்? தபஸ்னா அந்த சித் சக்தி
பரம்பொருள் தன்மீதே தன்னுடைய கவனத்தை குவித்துக் கொண்டு தன்னிலிருந்து ஒன்றை உருவாக்குகின்றது. அதன் மூலமாகத்தான் இந்த பிரபஞ்சம் உருவாகியது. இதுல பகவான் இந்த தபஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பகவான் விளக்கம் தருகின்றார். எவ்வாறு புரிந்து கொள்ளப்படுகின்றது, எவ்வாறு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் பொழுது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். தபஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இட் மீன்ஸ் ஹீட். அந்த கான்சியஸ் ஃபார் சித் சக்தி தன் மீதே தன்னுடைய கவனத்தை தன் மீது அந்த சக்தி முழுவதையும் குவித்துக் கொண்டு செயல்பட்டு தன்னிலிருந்து ஒன்றை உருவாக்குகின்றது. இந்த ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட்ல எப்படி தபஸ் குறித்து குறிப்பிடும் போது என்ன குறிப்பிடப்படுகின்றது என்றால், இந்த it is a discipline of conscious force acting upon itself. The world as an egg was created by tapas. இந்த என்டையர் பிரபஞ்சமே ஒரு முட்டை போல அதிலிருந்து உருவாகுகின்றது. எகைன் அதிலிருந்து என்ன தோன்றுகின்றது என்றால், இந்த புருஷா, the soul in nature, like a bird from the egg, அதிலிருந்து தோன்றுகின்றது. இந்த soul element அதிலிருந்து தான் தோன்றுகின்றது. அவ்வாறுதான் இந்த பண்டைய காலத்து இந்த ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட் இந்த தபஸ் என்பது குறித்த விளக்கத்தை தருகின்றது. தபஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல எவ்வாறு மொழிபெயர்க்கின்றார்கள் என்றால், பெனன்ஸ்னா என்ன அர்த்தம்னா கடும் தவம் அப்படின்னு தவறாக. கடும் தவம் என்றால் கடும் விரதம், இல்ல ஒரு கடுமையான ஒன்றை தன்மீதே ஏற்படுத்தி கொள்ளுதல் என்று அங்கு விளக்கம் தரப்படுகின்றது. தன்னைத்தானே தண்டித்துக் கொள்ளுதல், வற்புறுத்திக் கொள்ளுதல் என்றெல்லாம், அதாவது தன்னையே வருத்தி கொள்ளுதல். அந்த பெனன்ஸ் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சரியான எந்த அர்த்தத்தில் அந்த பெனன்ஸ் என்கின்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகின்றது என்றால், தன்னைத்தானே வருத்தி கொள்ளுதல். அதுதான் தபஸ் என்று தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்றது. ஆனால் பகவான் என்ன கூறுகின்றார், இந்த தன்னைத்தானே வருத்தி கொள்ளுதல் என்பது அந்த நம்மளுடைய அந்த பண்டைய காலத்து அசெட்டிக்ஸ் துறவிகள் பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் தன்னைத்தானே வருத்திக் கொள்ளுதல் என்கின்ற ரீதியில் செயல்படவில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதே போல உடலை வருத்தி கொள்ளுதலும் பார்த்தோம் அப்படின்னா, அதுவும் ஒரு அம்சமாக அங்கு கருதப்படவில்லை. அங்கு எது முக்கியமான அம்சமாக நோக்கமாக கருதப்பட்டது என்றால், அந்த ஒரு மனிதனுடைய உணர்வு நிலையில உடலினுடைய ஆதிக்கத்தில் இருந்து ஒரு மனிதனுடைய உணர்வு நிலையை விடுவித்தல் என்பதுதான் அங்கு முக்கியமான பிரதானமான நோக்கமாக கருதப்பட்டுள்ளது. அதுதான் அங்கு கருதப்பட்டதை ஒழிய உடலை வருத்தி கொள்ளுதல் என்பது நம்மளுடைய ஏன்ஷியன்ட் ரிஷிஸ் அவர்கள் அவ்வாறு செயல்படவில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். உண்மையிலே அது என்னவென்றால், ஒருவருடைய உணர்வு நிலையை வழக்கத்திற்கு மாறாக அந்த சக்தியின் திரட்டுதலின் மூலம் வழக்கத்திற்கு மாறாக அதை ஒரு இடத்தில் குவித்து கொண்டு அதன் மூலமாக ஒரு ஆன்மீக சாதனையை செயல்புரிதல் என்கின்ற ரீதியில் தான் இந்த தபஸ் என்பது பண்டைய காலத்தில் கருதப்பட்டது என்று பகவான் ஒரு விளக்கத்தையும் தருகின்றார். சோ இந்த பகவான் என்ன கூறுகின்றார், இந்த என்டையர் பிரபஞ்சம் உலகம் எப்படி வந்தது என்றால், தபஸ், அந்த அப்சல்யூட் கான்சியஸ்னஸ், அப்சல்யூட் ஃபோர்ஸ் தன் மீது அந்த சக்தியை குவித்துக் கொண்டு அதன் மூலமாக ஏற்பட்ட வெளிப்பாடுதான் இந்த பிரபஞ்சம் என்று பகவான் இந்த ஆரிஜின் ஆஃப் இந்த சீக்ரெட் சிருஷ்டி எவ்வாறு உருவாகியது என்பது விளக்குகின்றார். அடுத்தது போகலாம். If we examine our own consciousness, we shall see that this power of its energy applying itself to its object is really the most positive dynamic force it has. By that it arrives at all its knowledge and its action and its creation. But for us, there are two objects on which the dynamism within can act: ourselves, the internal world,
and others, whether creatures or things, the external world around us. To Satchitananda, this distinction, with its effective and operative consequences, does not apply in the same way as for us, because all is himself and within himself, and there is no such division as we make by the limitations of our mind. Thank you, sir. Thank you. Explanation படிங்க. சார் படிக்கிறீங்களா? Yes, madam. In our own consciousness, we can see that this power of its energy applying itself to its object is really the most positive dynamic force it has. By this force, it arrives at all its knowledge and its action and its creation. But for us, there are two objects on which the dynamism within can act. One on ourselves, the eternal world. The other is Internal world. Okay, sorry, sir. One on ourselves, the internal world. The other is external world around us, whether creatures or things. This is the division created by our mind. But to Satchidananda, this distinction, with its effective and operative consequences, does not apply, because all is himself and within himself. There is no such division like internal and external as we make with the limitation of our mind. Thank you, sir. Thank you. பகவான் வந்து நம்முடைய உணர்வு நிலையை வந்து இங்க எடுத்துக்கொண்டு அது குறித்த விளக்கத்தை தருகின்றார். என்ன கூறுகின்றார்? நம்மளுடைய ஓன் கான்சியஸ்னஸ் எடுத்துக்கொண்டால் நம்மளுடைய செயல்பாடு எல்லாமே வெளி உலகத்தில் செயல்படுகின்றோம். நம்முள்ளேயே சிந்தனைகள் தோன்றுகின்றன, சங்கல்பம் தோன்றுகின்றது. இதெல்லாம் வந்து வெறும் மனம் ரீதியான சிந்தனை கிடையாது. இது நமக்குள்ளேயே நம்மளுடைய உணர்வு நிலையின் மூலமாக ஒரு சக்தியை நமக்குள்ளேயே உருவாக்கி கொள்கின்றோம். அந்த சக்தியினுடைய செயல்பாட்டின் விளைவாகத்தான் நமக்குள்ளேயும் மாற்றங்கள் நிகழ்கின்றன, வெளி உலகத்திலும் நாம் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றோம். ஒருவர் செயல்பட்டு திறமையாக செயல்படுகின்றார் என்றால் என்ன அர்த்தம் என்றால், செயல்படுதல் என்பது ஒரு விளைவு தான். அதனுடைய ஆரிஜின் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் தான். அதுதான் வந்து சங்கல்பமாக ஒருவரிடமிருந்து தோன்றி செயல்புறுகின்றது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முதல்ல நம்ம வந்து செயல்புரிய வேண்டும் என்றால் அதற்கு ஆதாரம் என்ன அப்படின்னா, அதனுடைய ஆரம்பம் எதுவென்றால் நம்மளுடைய உணர்வு நிலையினுடைய அந்த சக்தியினுடைய ஒரு குவிப்பு, ஒரு கான்சென்ட்ரேஷன். அப்பதான் நம்மளால வந்து வெளியில வந்து சரியான முறையில் செயல்படும் என்றும் எதை நாம் சங்கல்பிக்கின்றோமோ அதை நாம் செயல்படுத்த முடியும். இந்த உணர்வு, நம்முடைய உணர்வு நிலையினுடைய சக்தி, the force of our consciousness, அதுதான் நமக்கு அனைத்து ஞானத்தையும் அடைவதற்கு உதவி புரிகின்றது, அனைத்து செயல்பாடுகளையும் செயல்படுவதற்கு புரிகின்றது. அனைத்து சிருஷ்டியை நாம் ஒன்றை உருவாக்குகின்றோம் என்றால் அனைத்திற்கும் அது மூலமாக அதுதான் இருக்கின்றது. ஒரு படைப்பாளிகள் வந்து தன்னில ஒரு படைப்பை உருவாக்க வேண்டும் என்றாலும் அதற்கு அடிப்படை என்ன காரணம் எதுவாக இருக்கின்றது என்றால் இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதனுடைய சக்தி, அதுதான் வந்து படைப்பாக வெளியில் வருகின்றது. இதுல பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் இது இரண்டு விதமாக, இரண்டு நிலைகளில் செயல்படுகின்றது. ஒன்று நமக்கு உள்ளேயே செயல்படுகின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நாம் வந்து ஆழ்ந்த தியானத்தில் இருக்கின்றோம்.
ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது என்ன நடைபெறுகின்றது என்றால், நமக்குள்ளேயே ஒரு சக்தியினுடைய ஒரு களம் நமக்குள்ளேயே தோன்றுகின்றது. மெடிடேஷன் நமக்குள்ளேயே ஒரு சக்தியினுடைய ஒரு களத்தை உருவாக்குகின்றது. மெடிடேஷன் ஒரு பாசிவ் ஆக்ட் கிடையாது. இட் இஸ் ஆல்சோ a very powerful means of energy என்று நிறைய ஆராய்ச்சிகளில் நிரூபித்துள்ளார்கள். ஒரு வலிமையான சிந்தனை நமக்குள் தோன்றுகின்றது. அந்த சிந்தனை அந்த சிந்தனையினுடைய வலிமை என்ன செய்கின்றது என்றால், நம்மை அறியாமலேயே நமக்கு புறத்தில் மாற்றங்களை அது கொண்டு வருகின்றது. ஸோ இதெல்லாம் நம்முடைய இன்டர்னலா நம்ம செய்யறோம், நமக்குள்ளேயே செய்யக்கூடிய வேலை. அதே போல அது மாத்திரமல்ல, இந்த சக்தியின் மூலமாக நாம் நம்மை சூழ்ந்துள்ள புற உலகிலும் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய தாக்கத்தை உருவாக்குகின்றோம். கிரீச்சர்ஸ் அண்ட் திங்ஸ், வாழும் இனங்கள், சடப்பொருள்கள் மேல நம்முடைய தாக்கத்தை உருவாக்குகின்றோம். ஸோ இங்க டிவிஷன் இருக்கு. அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எனர்ஜியில டிவிஷன் இருக்கு. நமக்குள்ளேயே ஒன்று, நமக்கு வெளியில ஒன்று என்கின்ற அந்த பிரிவினை இருக்கின்றது. ஆனால் இந்த பிரபஞ்சத்தை படைத்தது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சச்சிதானந்தம் இல்லையா? அங்க அந்த டிவிஷன் கிடையாது. தெர் இஸ் நோ டிவிஷன். ஏன்னா எல்லாமே அதற்குள்ளேயே இருக்கின்றது. அதனால அங்க டிவிஷனே கிடையாது. இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அப்படிங்கிற டிவிஷனே கிடையாது. நமக்குள்ளே நமக்கு இந்த லிமிட்டேஷன் ஆஃப் மைண்ட் ஒரு லிமிட்டிங் ஃபேக்டராக இருக்கிறதுனால நம்மை பொறுத்த வரைக்கும் தான் அந்த டிவிஷன் இருக்கு. சச்சிதானந்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிவிஷன் கிடையாது. அடுத்தது போகலாம். Secondly, in us, only a part of the force of our being is identified with our voluntary action, with our will engaged in mental or other activity. The rest is to our surface mental awareness, involuntary in its action, or subconscient or superconscient. And from this division also, a great number of important practical consequences emerge. But in Satchitananda, this division too and its consequences do not apply, since all is his one indivisible self, and all action and result are moments of his one indivisible will, his consciousness force in dynamic operation. Tapas is the nature of action of his consciousness as of ours, but it is the integral tapas of an integral consciousness in an indivisible existence. Thank you, sir. Thank you. படிக்கவா? Yes. There are two parts acting in us. One part of the force of our being is identified with our voluntary action. Here, our will is engaged in mental or other activity. The rest of our part is engaged with our surface mental awareness, involuntarily in its action, or subconscient or superconscient. From this division also, a great number of important practical consequences emerge. But in Satchidananda, this division and its consequences do not apply, because all is his one indivisible self. All action and result are movements of his one indivisible will, his consciousness force in dynamic operation. Tapas is the nature of action of his consciousness as of ours, but it is the integral tapas of an integral consciousness in an indivisible existence. Thank you. Thank you. இந்த ஹியூமன் பீயிங்ல தான் பார்த்தோம் அப்படின்னா பார்ஷியல் கான்ஷியஸ்னஸ் இருக்கும், பார்ஷியல் ஃபோக்கஸிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு புத்தகத்தை படிக்கின்றோம் என்றால் ஒரு பக்கம் அந்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருப்போம்.
ஆனால் நம்மளுடைய இமோஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வேற எங்கேயோ இருக்கும். சாத்தியம். ஒரு புறம் நம்முடைய மைண்ட் வந்து அந்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருப்போம், மறுபுறம் நம்மளுடைய இமோஷன்ஸ் வந்து வேற எங்கேயோ ஃபோக்கஸ் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து we are divided being. நம்மளுடைய மைண்ட் ஒரு பகுதியாக இருக்கின்றது, நம்முடைய இமோஷன்ஸ் ஒரு பகுதியாக இருக்கின்றது, நம்முடைய பாடி வந்து ஒரு பகுதியாக இருக்கின்றது. அது வந்து அந்த ஒருமையான ஒரு அம்சமாக இருப்பதில்லை. இட் இஸ் நாட் an indivisible கான்சியஸ்னஸ். இப்படிப்பட்ட நிலையில பார்த்தோம் அப்படின்னா 2 பகுதிகளாக நாம் செயல்படுகின்றோம். ஒரு பகுதியில வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாலண்டரி ஆக்ஷன். ஒரு புறத்துல பார்த்தோம் அப்படின்னா சில செயல்பாடுகள் இன்வாலண்டரியா நடந்துகிட்டு இருக்கும். இந்த வாலண்டரி ஆக்ஷன், இன்வாலண்டரி ஆக்ஷன் என்பது நம்மையே கவனிக்கலாம். நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு காரியத்துல வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ்டா செயல்பட்டு இருக்கோம். அந்த பகுதி வந்து வாலண்டரியா செயல்பட்டு இருக்கோம். அதே சமயம் நம்மளுடைய ஜீவனினுடைய மற்ற பகுதிகள் வந்து இன்வாலண்டரியா வேறொரு ஆக்ஷன்ல இருக்கும். ஈவன் நம்மளுடைய உடலினுடைய செயல்பாட்டை எடுத்துக்கொண்டாலும் கூட நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்வாலண்டரியா அது பாட்டு நடந்து கொண்டே இருக்கின்றது. உதாரணத்துக்கு மூச்சு விடுகின்றோம். மூச்சு விடுதல் என்பது நம்ம வாலண்டரியா செய்யறது கிடையாது. அது இன்வாலண்டரியா அது பாட்டு நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த பகுதி, அதாவது பகவான் என்ன கூறுகின்றார், ஒரு மனிதனுடைய செயல்பாட்டை எடுத்துக்கொண்டால் ஒருபுறம் வாலண்டரியா செயல்படுகின்றோம், அதாவது நம்மளுடைய சங்கல்பித்து செயல்படுகின்றோம். மறுபுறம் நம்முடைய ஜீவனுடைய மற்றொரு பகுதி அதன் பாட்டுக்கு இன்வாலண்டரியா செயல்படுகின்றது. இந்த இன்வாலண்டரி செயல்பாடு அப்படிங்கிறது வெவ்வேறு தளத்தில் இருந்து அதனுடைய செயல்பாடு நிகழ்பெறக்கூடும். ஒன்று அடி உணர்வு தளமாக இருக்கலாம், சப்கான்சியஸாக இருக்கலாம். ஒரு காரியத்தை செய்கின்றோம், ஆனா நமக்கு சப்கான்சியஸா ஒரு ஃபியர் இருக்கு. காரியத்தை செய்வது சங்கல்பத்தை செய்கின்றோம், ஆனால் அந்த சப்கான்சியஸா இருக்கக்கூடிய ஃபியர் என்பது நம்மளுடைய அடித்தளத்தில் இருந்து வருகின்றது. அல்லது நமக்கு மேலுள்ள உயர் உணர்வு தளத்தில் இருந்தும் அதனுடைய செயல்பாடு தோன்றலாம், சூப்பர் கான்ஷியன்ட். சோ இந்த மனிதனுடைய செயல்பாட்டை எடுத்துக்கொண்டால் 2 விதமான செயல்பாடுகள் இருக்கின்றது. வாலண்டரி ஆக்ஷன், இன்வாலண்டரி ஆக்ஷன் என்கின்ற 2 விதமான ஒரு பிரிவுகளை பார்க்கின்றோம். இந்த 2 விதமான பிரிவுகள்னால நிறைய அதன் தொடர்புடைய விளைவுகளையும் பார்க்கின்றோம். ஆனால் இந்த டிவிஷன் வந்து ஹியூமனுக்கு தான் பொருந்தும். சச்சிதானந்தத்தினுடைய செயல்பாடு அப்படி இருப்பதில்லை. ஏன்னா அது வந்து ஒரு முழுமையான ஒரு அமைப்பு. அதனுடைய கான்சியஸ்னஸ் வந்து இன்டெகிரலாக இருப்பது, பூரணமாக இருப்பது. அங்க வந்து இந்த டிவிஷன் இருப்பது கிடையாது. எல்லாமே அங்க வந்து ஒன் இன்டிவிசிபிள் வில், ஒரே சங்கல்பமாகத்தான் இருக்கும், ஒரே சித் சக்தியினுடைய செயல்பாடாகத்தான் இருக்கின்றது. பகவான் வந்து இதை கம்பேர் பண்றார், எப்படி வந்து அந்த சித் சக்தி செயல்படுகின்றது என்பதற்கான நம்முடைய செயல்பாட்டை ஒப்பிட்டு பகவான் இங்க வந்து அதை விளக்குகின்றார். நம்முடைய செயல்பாடு பிரிவினைக்குட்பட்டு செயல்படுகின்றது. ஆனால் அந்த சச்சிதானந்தத்தினுடைய செயல்பாடு அந்த ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பின் சங்கல்பத்தின் மூலம் அது செயல்படுகின்றது. அதே போல பகவான் என்ன கூறுகின்றார், இந்த நம்முடைய அந்த சித் சக்தி, நம்மளுடைய கான்சியஸ்னஸ் வந்து எல்லாமே நம்மளுடைய கான்சியஸ்னஸ் அந்த தபஸ் மூலமாகத்தான், அந்த சித் சக்தி அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நாமும் செயல்படுகின்றோம். அந்த பரம்பொருளினுடைய செயல்பாடும் அந்த சித் சக்தி அந்த மூலமாகத்தான் செயல்படுகின்றது. என்ன வித்தியாசம் என்றால், நம்முடைய அந்த சித் சக்தியினுடைய செயல்பாடு டிவைடடாக இருக்கின்றது. அந்த கான்சியஸ்னஸ் வந்து டிவைடடாக இருக்கின்றது. வேறஸ் அங்க பரம்பொருளினுடைய அந்த சித் சக்தி வந்து இன்டெகிரலாக இருக்கின்றது. இன்டெகிரல் தபஸ், அப்பன் இன்டெகிரல் கான்சியஸ்னஸ்
என்னென்ன இன்டிவிசிபிள் எக்ஸிஸ்டன்ஸ். அவ்வாறாகத்தான் சச்சிதானந்தத்தினுடைய செயல்பாடு இருக்கின்றது. இதை பகவான் எதற்காக கூறுகின்றார் என்றால், எப்படி இந்த நிலையிலிருந்து இந்த அறியாமை என்கின்ற தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய நிலை எவ்வாறு தோன்றியுள்ளது என்பதற்கான அந்த மூலத்தை ஆராய்கின்றார். எப்படி அந்த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், பரம்பொருளினுடைய சித் சக்தி எவ்வாறு எவ்வாறு செயல்பட்டு அறியாமை என்கின்ற நிலையில் அது தன்னை சுருக்கிக் கொள்கின்றது என்பதை விளக்குவதற்காகத்தான் படிப்படியாக பகவான் விளக்குகின்றார். இந்த இந்த பேராகிராஃப் 5 உடன் இந்த செஷன் முடிகின்றது. நம்ம ஏன்னா இது ரொம்ப பகவானுடைய கருத்து. அடுத்த பேராகிராஃப் 6 ஒரு நெடிய பேராகிராஃப். அதனால தான் நம்ம அதை நம்ம அடுத்த செஷன்ல நம்ம தனியாக நம்ம விரிவாக பார்க்கலாம். இது குறித்த வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். வேறு எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.